உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். உச்சகட்டம் பற்றி ஏராளமான கேள்விகள் வந்திருக்கு. பெண்ணுடைய உச்சகட்டம் கொண்டு வரது எப்படின்றத பற்றி நிறைய வந்திருக்கு. ஒரு நேயர் கேட்டிருக்காரு, நான் என்ன பண்ணாலும் என் மனைவிக்கு திருப்தியா இல்லை அப்படின்னு. இப்போவும் நிறைய பேஷண்ட் பார்க்குறோம். கிராமங்கள்லேருந்து மதுரை பக்கம் இல்லை திருநெல்வேலியிலேருந்துலாம் பேஷண்ட் நேரடியாக வராங்க, ஒய்ஃபோடே வராங்க. நான் 25 வயது ஆகுது, 2 குழந்தைங்க இருக்குது, கல்யாணம் ஆகி 25 வயசு ஆச்சு, வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் என்னால் என் மனைவி திருப்திப்படுத்த முடியல. எனக்கு அந்த ஒரு உறுத்தலாக இருக்குது. உங்கள் இதை வீடியோலாம் பார்ப்பேன். என்ன விஷயம்னா, வீடியோ பார்க்குறீங்க, அது செய்கிறீங்களா? செய்கிறதில்ல. சார் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. நீங்கள் பென்ஸ் கார் வாங்குறீங்க, வாங்கி கார் போர்ச்சில் நிறுத்திடுறோம், கார் பார்க்கிங்கில். அது எங்கேயுமே நம்ம கூட்டு போகாது. அதுக்கு டீசலை போட்டு ஓட்டுனீங்கன்னா தான் நம்ம போகிற இடத்துக்கு போக முடியும். தெரிஞ்சுக்கிறது காரை விலைக்கு வாங்குற மாதிரி. அதுக்கு டீசலே போடாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை எங்கேயும் கொண்டு போகாது. தெரிந்து கொண்டதை நீங்கள் செயல்படுத்தும் போது தான் உங்களுக்கு செக்ஸில் ஒரு முழுமையான விஷயங்கள் கிடைக்கும். நாங்கள் பலமுறை சொல்கிறோம், கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை நீங்கள் நாக்கு வச்சு தூண்டணும்னு. அது உங்கள் மனைவியவே கேட்கலாம். சில நேரம் பெண்களுக்கும் அது தெரியாமல் இருக்கலாம். அதில் ஒன்றும் ஆராய்ச்சியில் அது கண்டுபிடிங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எந்த இடத்த தொட்டு தூண்டுனா ரொம்ப உணர்ச்சி வருதுன்னு. இன்னொரு எளிமையான உங்களுக்கு விடிவு என்னன்னா, வைப்ரேட்டர்ஸ் வாங்கிக்கலாம். வைப்ரேட்டர்ஸ்னே கிடைக்குது இப்போ. அது வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. அல்லது வேற பேர்கள் அது கிடைக்குது. வைப்ரேட்டர்ஸ், பாடிக்கான வைப்ரேட்டர்ஸ்னே கிடைக்குது. நீங்கள் அதை கிளைட்டோரிஸ் மேலே வச்சிங்கன்னாலே அது வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது பெண்ணுக்கு உச்சகட்டத்தை வேகமாக கொண்டு வரும். நீங்கள் கணவர் அதை பண்ணும்போது அது ஒன்றும் தப்பாக இருக்காது. நீங்கள் செக்ஸ் பண்ணி முடிச்சிருங்க, மனைவிக்கு உச்சகட்டம் இல்லை, திருப்தி இல்லை, இந்த வைப்ரேட்டர்ஸை வச்சு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்கள் காலம் தாழ்த்த வேண்டாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாலியல் மருத்துவரை அணுகுங்க. இதுக்கான தெரப்பீஸ் இருக்குது, பயிற்சிகள் இருக்குது. இந்த பயிற்சிகளை கொடுக்கும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணும்போது முழுமையாக நீங்கள் சரியாயிடுவீங்க. இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது. அவங்களே போராடிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு. அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதற்கான செக்ஸ் தெரப்பி, நிறைய பயிற்சிகள், நிறைய மருந்துகள்லாம் இருக்குது, நிறைய தீர்வுகள் இருக்குது. அப்போது இதை நீங்களே சரி பண்ண முயற்சி பண்ணாமல், ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, சரியாகலை, ஒரு அந்த துறை நிபுணர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு காரில் பிரச்சனை வந்தால் நாமளே அதை ரிப்பேர் பண்ணுவோம். ஆடி காரில் பிரச்சனை வந்தால், இல்லை பென்ஸ் காரில் ஒரு பிரச்சனை வந்தால் நாம் போய் அதை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிட முடியாது. அதற்கான மெக்கானிக்ஸு, அதில் ட்ரெயின் ஆனவங்க தான் வரணும். அதுபோல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சில நேரம் நம்மளால் தீர்க்க முடியாது. நம்ம உடல் நம்ம பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதை தீர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த துறையில் நிபுணர்களை நீங்கள் கேட்கலாம். இந்தியா போன்ற நாடுகளில் இது ரொம்ப ரொம்ப எளிது. நீங்கள் கனடா, அமெரிக்காலாம் ஒரு டாக்டரை, சாதாரண டாக்டரை அப்பாயின்மெண்ட் வாங்கினா 3 மாதங்கள் ஆகும் சாதாரணமாக. அதுக்கிடையில் உங்களுக்கு நோயே சரியாயிடும். அப்படி தான் இருக்கும். அதுவும் $100 அந்த மாதிரி செலவுகள் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்க ஒரு எம்ஆர்ஐ எழுதி கொடுத்தாங்கன்னா அது எடுக்க ஒரு 2 மாதம் ஆகும். எமர்ஜென்சின்னு அட்மிட் ஆனீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் எங்கேயோ போயிடும், லட்சக்கணக்கான டாலர்களில் வந்துடும். ஸோ எமர்ஜென்சினா தான் டக்குன்னு உடனே நல்லா நடக்கும். ஸ்லோவாக போகிறது வெயிட்டிங்கில் பெரிய இருப்பாங்க, லிஸ்ட்டே இருக்கும். ஸோ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து மறுபடியும் அந்த டாக்டரை பார்க்கும்போது பை த டைம் 6 மாதம் ஆயிடுவீங்க. உடல் வலி இருந்தால் வலியோடு தான் நீங்கள் கஷ்டப்படணும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் மிகப்பெரிய டாக்டர்களை கூட நீங்கள் எளிமையாக உடனடியாக பார்த்துக்கலாம். மிகப்பெரிய அளவுக்கு நாட்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பொதுவாக 1-2 நாட்களில் எல்லாரையும் பார்த்துட முடியும். அப்போது இந்த பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் தீர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் நேரடியாக மருத்துவர்களெலாம் சரி பண்ணலாம். வைப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம், லூப்ரிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்குது. செக்ஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஆப்ஷன்ஸை சொல்லுவாங்க. தெரப்பின்னா ஆப்ஷன்ஸ் இல்லை. ஒரு பிரச்சனைக்கு பர்டிகுலர்
விதமான பயிற்சிகள் இருக்குது. அதை கரெக்டாக அப்படி பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. அதே மாதிரி மருந்து மாத்திரைகள், இன்றைக்கு உள்ள அளவுக்கு மருந்து மாத்திரைகள் உலகத்தில் என்றைக்கும் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு அற்புதமான மருந்து மாத்திரைகள், ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், அதே மாதிரி பெனைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், எண்ணற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு, சர்ஜரிஸ், ஃபைனலாக பிரச்சனை இருந்தால் சர்ஜரி பண்ணி சரி பண்ண முடியும். இப்படி தீர்வுகள்னு சொன்னோம்னா எண்ணற்ற தீர்வுகள் இருக்குது, முழுமையாக சரி பண்ணலாம். இது சில நேரங்களில் மன பிரச்சனையாகவும் இருக்கலாம். உங்கள் மனைவிக்கு மனதளவில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் மேலே கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உச்சகட்ட அடையாமல் இருக்கலாம். அதையும் கண்டறிஞ்சு சரி பண்ண முடியும். ஸோ அதனால் உடல் அளவிலான பிரச்சனைகள், மனதளவிலான பிரச்சனைகள் ரெண்டையும் கண்டறிந்து சரி பண்ண முடியும். ஒரு மருத்துவரை பாருங்கள், இந்த பாலியல் நிபுணரை பார்த்தீங்கன்னா இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க.